யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க இருக்க அதிமுகவும் சரி, நாங்கள் உங்களிடம் கொடுக்கிற வேண்டுகோள். அடுத்து ரெண்டு ஒரே சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா தலைவர்கள் நிறைய பேச இருக்காங்க, நேர நாளுக்கு நம்ம அதை அவங்க வழிவிட்டு போகணும். சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பொதுவா பெண்களுக்கும் சரி, பள்ளி மாணவர்களுக்கும் சரி, சட்ட ஒழுங்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வர்றது, பெண் குழந்தைகள் நமக்கு பெரிய பயண அச்சுறுத்தல். எந்த நேரத்தில் எந்த பேர் கஞ்சியா போட்டுட்டு நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம்னே தெரியல. யோசிக்கிறோம். சாராயம் டாஸ்மாக குடிச்சிட்டு எந்த முக்கில நிக்காம தெரியல. கஞ்சால எப்படி தெரியுமா? சாராயமாவது ஒரு கோட்டை அடிச்சா குப்புராட்சி படுத்துமா. ஆனா கஞ்சா அப்படி இல்ல. ஒரு ட்ரிப் போட்டுட்டா அப்படின்னா 24 மணி நேரத்துக்கும் ஒருத்தனை வெட்டணும் சொல்லி வாயில வச்சுட்டானா அவனை வெட்டாம விட மாட்டான். அந்த புத்தி அந்த வெட்டுதலே நிற்கும். ஒருத்தனை அடிக்கணும் சொன்னா அந்த புத்தி அடிக்கிறதுலே நிற்கும். அப்போ ஒரு பெண் பிள்ளைய தனியா போறத பார்த்தோம்னா அந்த பெண் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு காலத்துல ஜெயலலிதா ஆட்சி நடக்கும் போது இந்த கஞ்சா கிடையாது, அறவே ஒழிச்சிட்டாங்க. ரவுடி சேர்த்த சுட்டு கொல்லுற அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. அப்ப ரவுடி